அக்ஷய்குமார் மேடியோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி ஹிஸ்டாரிக்கல் கோர்ட்ரூம் ட்ராமா மூவி தான் கேசரி சாப்டர் 2. இந்த படத்தோடைய தியேட்ரிக்கல் ரிலீஸ் வெற்றியை தொடர்ந்து தெலுங்கு டப்பிங்கில் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. படம் நமக்கு ஓடிடியில் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்லையுமே ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. ஹிந்தியில் மட்டும் இந்த படம் இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் வர வேண்டியது, ஆனால் வரல. இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஸ்டோரி நீங்கள் நிறைய ஹிஸ்ட்ரி புக்ஸில் படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்கூல் டைமில் அந்த புக்ஸில் படிக்கிறப்பே அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். எப்படா இப்படி அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சது. அதை இப்போ உங்களுக்கு விஷுவலாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதை எடுத்து ஒரு கேஸாக போடுற ஒரு வக்கீல், ஸோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி, அந்த கேஸ் அவங்க எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணுறாங்க, வின் பண்ணாங்களா இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே சுவாரஸ்யமாக சொல்கிற ஒரு படம் தான் அந்த கேசரி சாப்டர் 2. படத்தில் அக்ஷய்குமாரோட ஆக்டிங் வேற ஒரு மிரட்டலாக இருந்தது. ஸோ இந்த படம் உண்மையிலே ஓவராலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓடிடியில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடான்னு நமக்கு 4 லாங்குவேஜஸ்லுமே வர வேண்டியது. ஆனால் ஓடிடியில் வரப்பையும் அவங்க வரல. ஸோ கண்டிப்பாக ஃபியூ டேஸில் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா நீங்கள் தமிழில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஹிந்திலே பார்க்கணும், இங்கிலீஷ் சப்டைட்டில் இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ செம்மையாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.